இன்றைய புனிதர் ஏப்ரல் 12 புனித ஜூலியஸ் ஆயர். பிறப்பு மேற்கு ரோம பேரரசு. இறப்பு 12 ஏப்ரல் 352 ரோம். ஜூலியஸ் 337ஆம் ஆண்டு முதல் 352ஆம் ஆண்டு வரை ரோமில் ஆயராக இருந்தார். ரோமில் பிறந்தவரான இவர் மார்க் என்ற ஆயரின் வாரிசாக தேர்ந்தெடுத்து செய்யப்பட்டார். இவர் ஆரியன் திருச்சபையை பற்றி நன்கு அறிந்திருந்தார். கான்ஸ்டாண்டிநோபிள் பேராயராக இருந்தபோது 341இல் அந்தியோக்கியாவில் பேராயர்களின் மாநாடு நடைபெற்றது. இதனால் ரோமின் பிரதிநிதியாக அம்மாநாட்டிற்கு ஆயர் ஜூலியஸ் சென்றார். அங்கு நடைபெற்ற சில விவாதங்களுக்கு ஆயர் ஜூலியஸ் மறுப்பு தெரிவித்தார். இதனால் பேராயர்கள் நடுவில் இரு பிரிவு ஏற்பட்டது. அத்தனாசியுஸ் ஒரு பிரிவாகவும் ஜூலியஸ் மறுபிரிவாகவும் பிரிந்தனர். அத்தனாசியஸ் ஆயர் ஜூலியஸ் மீது வழக்கு தொடர்ந்தார். இதனால் ரோம் ஆயராக அத்தனாசியஸ் பொறுப்பேற்றார். ஆயர் அத்தனாசியுஸ் தன் மீது கூறிய வழக்குகள் அனைத்தும் பொய் என்று கூறி ஜூலியஸ் அலெக்சாண்டரின் பேரவைக்கு கடிதம் எழுதினார். இக்கடிதத்தை அலெக்சாண்டரின் பேராயர் திருத்தந்தைக்கு அனுப்பினார். திருத்தந்தையால் இக்கடிதம் வாசிக்கப்பட்டு ஆயர்களின் குழுக்களை அழைத்து விசாரித்தார். அப்போது ஆயர் ஜூலியஸ் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆயர் ஜூலியஸ் இதனால் ரோம் ஆயராக அத்தனாசியுஸ் பொறுப்பேற்றார். ஆயர் அத்தனாசியுஸ் தன் மீது கூறிய வழக்குகள் அனைத்தும் பொய் என்று கூறி ஜூலியஸ் அலெக்சாண்டரின் பேரவைக்கு கடிதம் எழுதினார். இக்கடிதத்தை அலெக்சாண்டரின் பேராயர் திருத்தந்தைக்கு அனுப்பினார். திருத்தந்தையால் இக்கடிதம் வாசிக்கப்பட்டு ஆயர்களின் குழுக்களையும் அழைத்து விசாரித்தார். அப்போது ஆயர் ஜூலியஸ் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆயர் ஜூலியஸ் தொடர்ந்து திறமையாக செயல்பட்டார். அப்போது 76 ஆயர்களைக் கொண்டு பிலிப்போலினிஸ் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டை ஆயர் ஜூலியஸ் தலைமை தாங்கி நடத்தினார். இதில் ஆயர் அத்தனாசியாரும் கலந்து கொண்டார். அதன் பிறகு 300 மேற்கு ரோம் ஆயர்களைக் கொண்டு மீண்டும் ஒரு மாநாடு நடைபெற்றது. இதற்கு முன் நடந்த 3, 4 மற்றும் 5வது மாநாடுகளில் பேசப்பட்ட விவாதங்கள் அனைத்தும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இவ்வாறாக ஆயர் ஜூலியஸ் பல மாநாட்டை தலைமையேற்று நடத்தி திருச்சபையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். ஆயர் ஜூலியஸ் 352ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் நாள் ரோமையில் இறந்தார். இவர் இறந்த பிறகு மக்களால் புனிதராக வணங்கப்பட்டார். ஜூலியஸ் தான் ஆயராக ரோமில் இருந்தபோதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவையும் 3 அரசர்கள் பெருவிழாவையும் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் என்று மாநாடுகளில் வலியுறுத்தினார். திருச்சபை கேலண்டரில் தேதியை குறிப்பிட்டு விழாக்களை இணைத்தார். அன்றிலிருந்து இவ்விரு விழாவும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜெபம். நல்ல ஆயனாம் இறைவா, உமது இறையரசை இவ்வுலகில் நிலைநாட்ட எம் ஆயர்களோடு இருந்து எம்மை வழிநடத்தியருளும். ஆமென்.